பீஸ்ஃபுல்லான மார்னிங் ஒரு கப் காஃபிலேருந்து ஆரம்பம். ஹாய், வெல்கம் டு சதீஷ் அனிதா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கோம். நிறைய பேர் லாங் வீடியோ போடுங்கன்னதுனால உங்கள் விருப்பத்தின்கேற்ப இதோ உங்களுக்காகன்னு லாங் வீடியோ வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு சப்பாத்தியும் பச்சைப்பயிறு குருமாவும் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், பச்சைப்பயிறு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நைட்டே ஊற வைக்கவே இல்லை, ஐடியாவே தோணலை. அதனால் காலைல கடகடன்னு செய்கிறேன். என்ன மாதிரியே நீங்களும் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு செய்யுங்க. ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு வந்து குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷமாவது அதை ஊற விட்ருவோம். அதுக்குள்ளே இவருக்கு மோர் போட்டுடுறேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதை வச்சு இப்படி பண்ணால் தயிர் கெட்டியாக இருந்ததெல்லாம் அப்படியே க்ரீமாக மாறிடும். மாறிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். திரும்பவும் இப்படி அதே மாதிரியே ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டோம்னா எல்லா தயிருமே வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகிடும். சூப்பரான சுவையான மோர் தயார். இது என்ன மிஷினுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஒன்றும் இல்லை, மோர் சிலுப்புறது தான். நம்ம பழைய காலத்தில் மத்து வச்சு இப்படி பண்ணுவாங்கள்ல, அந்த மத்துக்கு பதில் சில்வரில் வாங்கியிருக்கிறேன். இது ஜஸ்ட்டு இப்படி அழுத்தினா போதும், இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இந்த ப்ராடக்ட் வேணுனாலும் வியூ ப்ராடக்ட்டில் லிங்க் வைக்கிறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. கூடவே சைட் டிஷ்ஷுக்கு வந்து முட்டை அவிச்சு கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், அடுப்பத்தை வச்சிடலாம். இது கூட நல்லா இருக்குது இல்லையா? நான் ஒரு 3 மாதமாக இதை யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். சூப்பராக ஒர்க் ஆகுது. சார்ஜும் வந்து 2 நாளைக்கு நிற்குது. ஒன்ஸ் இதை ஃபில்லப் பண்ணிட்டோன்னா இதோட லிங்க் கூட வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், வேணும் வாங்கிக்கோங்க. என்னம்மா நீ எல்லாத்தையுமே வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அது எங்கே தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷன்னு ஒரு 3 டாட் இருக்கும், அங்கே ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே வரும். ஸோ இதை வந்து நான் வந்து சேல் பண்ணல, நான் வாங்கி யூஸ் பண்ணேன், எனக்கு நல்லா இருக்குது, அதனால் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, இப்போ முட்டை வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி எல்லாமே சுற்றி ப்ராடக்டாக இருக்கும். என்னை தான் திட்டுவாங்க. எல்லாமே இது பர்சனலாக நான் வந்து யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். எவ்வளோ பாத்திரம் நாம் வந்து கழுவுறோம், அதை கழுவும்போது புதுசு இந்த மாதிரி சுடிதார் போட்டாலும் சரி, நைட்டி போட்டிருந்தாலும் சரி, இங்கே வயிற்றுக்கிட்ட வந்து நனைஞ்சு அந்த இடம் வந்து ஒரு கரையாகவே மாறிடும். நம்ம என்ன தான் அழுத்தி துவைச்சாலுமே போகாது. அதனால தான் சரி, தண்ணி தெரிக்காமல் இருக்கிறதுக்காக நான் இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். நல்லாவே இருக்குது. இது வந்து நல்லா சூப்பராக க்ரிப்பாக பிடிச்சிக்கிச்சு. இந்த பக்கத்தில் வந்து தண்ணி வர விடாமல் தடுக்குது. சூப்பராக இருக்குது. வேணுன்றவங்க வியூ ப்ராடக்ட்டில் லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் என்னோடய முடி வந்து எப்படி இவ்வளோ நீட்டாக வளர்ந்தது, உங்கள் ஹேரோட சீக்ரெட் சொல்லுங்கன்னு நிறைய பேர் ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து போன ஒரு 2 வருஷமாகவே சொல்லினுக்கிறேன். என் பிரியாவுக்கு கேட்கும்போது கூட நான் வந்து தெளிவாக போட்டிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் இப்போ புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் மொட்டை அடிச்சிருந்தீங்க, நான் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா இவ்வளோ முடி இருக்குதுன்னு கேட்குறீங்க. எல்லா சீக்ரெட்டுமே வந்து ரிவீல் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வாங்கலாம். கிரேவிக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டோன்னா குக்கரை விட்டு நிறைய தண்ணி வெளில வந்துடும். அதனால் கொஞ்சம் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 2 தக்காளி 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பசங்க வந்து நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சும்மா ஒரு 2 பல் பூண்டை வந்து தோலோடு நசுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். நசுக்கியும் சேர்க்கலாம், இந்த மாதிரி துருவியும் சேர்க்கலாம். இந்த மாதிரி துருவி சேர்த்துட்டோன்னா சின்னதாக இருக்கும், பசங்களுக்கு வந்து பல்லில் படாது, அப்படியே மென்று முழுங்கிடுவாங்க. நம்ம இடித்து சேர்க்கும்போது ஒவ்வொரு இஞ்சி வந்து அப்படியே துண்டாக பெருசாக நின்றுடும். அதனால் துருவி சேர்த்துட்டேன். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா எவ்வளோ மிளகாத்தூள் போட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே செய்யுங்க. எங்கள் 4 பேருக்கு ஒரு 2.5 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு, அவ்வளோதான்.
அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு இப்போது ஒரு 7 விசில் வைக்கணும். நம்ம பச்சைப்பயிரை நைட்டே ஊற வச்சுருந்தோன்னா 3 விசில் விட்டாவே பச்சைப்பயிறு வந்து வெந்துடும். நம்ம மறந்துட்டு இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செய்யறதுனால 7 விசில் விடணும். அதுக்குள்ளே சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாமா? தேவையான மாவு எடுத்துக்கினேன், கொஞ்சம் சால்ட்டு, அவ்வளோதான். தண்ணியை போட்டு பிசைய வேண்டியது தான். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரொம்பவும் எண்ணெய் ஊற்றிட்டோன்னா மாவு வந்து கிண்ணத்துலேயே நிற்காது, வழுக்கின்னு போயிடும். இப்போ சப்பாத்தி போடுறது மட்டும்தான் நம்ம வேலை. டக்கு டக்குன்னு போட்டுடலாம். சப்பாத்தி ரவுண்டாக வரல அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம போடுறது தான் ஷேப்பு. அது ஒரு சமயம் ட்ரையாங்கிளாக வரும், ரெக்டாங்கிளாக வரும், ஸ்கொயராகவும் வரும். மோமோஸ் மடிக்கிற மாதிரி வருது. லைட்டாக ஆயில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டா சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். 2 பக்கமும் இந்த மாதிரி லைட்டாக ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். மொத்தமாக ஊற்றக்கூடாது. ரொம்ப தீஞ்ச மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இந்த மாதிரி திருப்பி எடுக்கணும். அப்போ தான் சப்பாத்தி வந்து மதியத்துக்கு பசங்க சாப்பிட்ற வரைக்குமே வந்து சாஃப்டாக இருக்கும். அவங்க பிக்கும் போதே அந்த சாஃப்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? பருப்பு நல்லா வெந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா மழைன்னு மாவு மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது சால்ட் போட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால லைட்டாக கொதி வந்தால் போதும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த ஊற்றின எண்ணெய் காயறதுக்குள்ளே எவ்வளோ வேலை செய்கிறோம் பாருங்க நம்ம. ஆனால் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நம்மளால தான் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பாருங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம், 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு, கடுகு தேவையில்லை. இது வந்து சும்மா ஒரு கறி மாதிரி வாசனை வருமா. இது 2 பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் ஊற்றி இருக்கிறதுனால அது அந்த திக்காக இருக்கிற போதே இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப ஊற்றி கொதிக்க வச்சிட்டோன்னா தண்ணியாக மாறிடும். இந்த ட்ரிக்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா சமையல் வந்து ரொம்ப ஈஸி. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பச்சைப்பயிறு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைட் டிஷ்ஷுக்கு வந்து முட்டை வேக வச்சுருந்தோம் ஆல்ரெடி. அதை வந்து உரிச்சிக்கிறேன். இன்றைக்கினா தெரில, இந்த முட்டை நல்லா வருது. திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு முட்டை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது தான் முட்டை வந்து உடச்சிக்கின்னு ஒரு மாதிரி வரும். செம்ம டென்ஷன் ஆகிடும் அந்த டைம். இப்போ சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். லஞ்ச் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் தான் கட் பண்ணி கொடுக்குறேன். ஆப்பிள் வந்து தோல் சீவிட்டேன். இந்த நவீன மிஷினை வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணால் ஈஸியாக வந்துருமா. அவ்வளோதான், சூப்பர். நான் வந்து இது வரைக்கும் ஆப்பிளை எனக்கு வந்த வரைக்கும் ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துருக்குறேன். பசங்களுக்கு அது பிடிக்கலையாம். இப்படி இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால இதை வாங்கியிருக்கிறேன். 2 பேர் கப்லேயும் ஆப்பிளை வந்து ஈக்குவலாக போடணும். இப்போ எடுத்துன்னு போய் வச்ச உடனே ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க யாருக்கு அதிகமாக இருக்குது யாருக்கு கம்மியாக இருக்குதுன்னு. அதனால் கரெக்டாக போட்டுருவோம். இதில் லைட்டாக அணி ஊற்றுவோம். ஆப்பிளில் அணி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ் ரெடி. ஃபஸ்ட்டு உங்களோட சைட் டிஷ்ஷு முட்டை, சப்பாத்தி. ஒருத்தருக்கு 3 சப்பாத்தி போதும், ஒருத்தவங்களுக்கு 4 சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். நீங்கள் என்றைக்காச்சும் இதே மாதிரி லேட்டாக எழுந்திரிச்சிட்டு ஸ்கூல் லஞ்சுக்கு என்ன கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சைப்பயிறு கிரேவி அவ்வளோ சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கூட சப்பாத்தியும் பசங்களுக்கு ஒரு முட்டையும் வச்சு கொடுத்துருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன் சூப்பராக இருக்குது.